جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى. جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى. وتطلب نفس له طاعة ويبلغ سعد إلى منتهى. فؤاد شغوف إلى ربه أحب رضاه أحب لقاه. يظل يجيء إلى ربوة قرار ويسمو وذا مبتغى. فلا لهو يثنيه عن سيره ولا جمع مال تغى الشهوات. إذا ما ينادي منادي الفلاح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள். எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக இந்த சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த உலமாக்களே, இஸ்லாமிய உறவுகளே, அமானிதம் பொறுப்புகளும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில அறிவுரைகளை சொல்லுமாறு வேண்டப்பட்டிருக்கின்றேன். ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய இரகசியங்களுக்கு சொந்தக்காரர் என்று அழைக்கப்பட்டவர். அந்த ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் சொல்லிவிட்டு போன ஒரு சில ரகசியங்களை இப்படி சொல்லி காட்டினார்கள். ஹத்தஸனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை, அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு செய்திகளை எங்களுக்கு சொன்னார்கள். ரஅய்து அஹதஹுமா, அந்த இரண்டில் ஒன்றை நான் பார்த்து விட்டேன். வ அன அன்ததிருல் ஆகர், அடுத்ததை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகளார் இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு போனார்கள். ஒன்றை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்னொரு விடயம் நடக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நபிகளார் சொன்னதில் நான் கண்ட செய்தி என்ன தெரியுமா? ஹத்ததனா, நபிகளார் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள்,
அன்னல் அமானத நஸலத் ஃபீ ஜத்ரி குலூபிர் ரிஜால். அமானிதம் என்பது, நம்பகத்தன்மை என்பது மனிதர்களுடைய அடிமனதிற்கு இறக்கப்பட்டது. மனிதனுடைய ஆழமான உள்ளத்திற்கு அந்த அமானிதம் இறக்கப்பட்டது. சும்ம அலிமு மினல் குர்ஆனி சும்ம அலிமு மினஸ் சுன்னah. அந்த அமானிதத்தை எங்கிருந்து பெற்றார்கள்? குர்ஆனிலிருந்தும் நபிகளாருடைய சுன்னாவிலிருந்தும் அந்த அமானிதத்தை பெற்றார்கள். இதை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நபித்தோழர்களும் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினார்கள். பொறுப்புகளை பொறுப்புகளாக உணர்ந்து தன் மீதுள்ள கடமையை விளங்கி குர்ஆனை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ, நபிகளாருடைய சுன்னாவை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து தன் மீதுள்ள பொறுப்பையும் தன் மீது சாட்டப்பட்ட அமானிதத்தையும் சரியாக நிறைவேற்றினார்கள். வஹத்தஸனா அன் ரஃப்இஹா. இரண்டாவது அம்சம், அந்த அமானிதம் உயர்த்தப்படுவதை பற்றி நபிகளார் சொல்லி தந்தார்கள். அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் சுன்னாவுடைய என்னுடைய பயணம் என்பது மிக குறுகிய காலம். என்னை விடவும் பல முதிர்ச்சி அடைந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவுக்காக பல தியாகம் செய்தவர்கள், குர்ஆன் சுன்னாவுக்காக பல கட்டங்களில் தலைமைத்துவத்தை நிறுத்த வேண்டும் என்று போராடியவர்களை இழந்திருக்கின்ற இந்த மஜ்லிஸை பார்க்கின்ற பொழுது அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அமானிதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று எதிர்பார்த்து வாழ்ந்தார்களோ அந்த மஜ்லிஸில் தான் நாங்கள் வீற்றிருக்கிறோமோ என்று சிந்திக்க தூண்டுகிறது என்னை. அன்பார்ந்தவர்களே, தலைமைத்துவ பொறுப்பு என்பது சாதாரணமானதல்ல. தலைமைத்துவத்தை சுமப்பது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஒரு தலைவரை நியமிப்பது என்பதும் சாதாரணமானது ஒன்றல்ல. ஒரு தலைவருக்கு பின்னால் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் காலத்தை கழிப்பது என்பதும் சாதாரணமான ஒன்றல்ல. எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு பொறுப்புக்கு கீழால் தான் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு உலமாக்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை அல்லது நிறைவேற்றுவதில் தவறிழைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் தான் அமானத்தை விளங்கிக் கொண்டார்கள். எங்களுடைய சமூகம் குர்ஆனையும் கையில் வைத்துக்கொண்டு சுன்னாவையும் கையில் வைத்துக்கொண்டு எந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பொறுப்பிலே பொடுபோக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நானும் நீங்களும் அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ என்று சிந்திக்க தூண்டுகிறது. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, எப்படி சொன்னார்கள் தெரியுமா? யனாமுர் ரஜுலுன் நௌமா, ஒரு மனிதன் ஒரு தூக்கம் தூங்குவான். ஃபத்துக்பலுல் அமானத்து மின் கல்பிஹி, அவனுடைய உள்ளத்திலிருந்து அமானிதம் கலட்டி எடுக்கப்படும். ஃபயதல்லு அஸருஹா மிஸ்ல அஸரில் வக்த், ஒரு சூடு போட்டா, நெருப்பால் ஒரு பத்த வச்சா உடம்புல என்ன தடயம் வருமோ அது போன்று அவன் உள்ளத்துல மிஞ்சி இருக்கும். சும்ம யனாமுன் நௌமா, திருப்பி ஒரு தூக்கம் தூங்குவான். ஃபதுக்பது ஃபயப்கா அஸருஹா மிஸ்ல அல் மஜ்ல்னு சொன்னாங்க. அடுத்த தூக்கம் தூங்கி எழும்புகிற பொழுது இருக்கிற கொஞ்சமும் கலட்டி எடுக்கப்பட்டு கையிலே வருகின்ற அந்த கரகட்டன்னு சொல்லுவோம் தானே, வேலை கடுமையாக செய்துவிட்டால் என்ன செய்யும்? ஒரு தண்ணீர் பொங்கிய ஒரு பொக்களம் வெளியே வரும். இது போன்று அமானிதம் அவனுடைய உள்ளத்திலே மிஞ்சும். இப்படி அமானிதம் என்பது எந்த அளவுக்கு மாறிவிடும் தெரியுமா? நெருப்பு தணல்கள் எங்களுடைய உடம்பிலே தெரித்தால் எப்படி பொக்களமாக பொங்கி வருமோ அது போன்றுதான் மனிதர்களுடைய உள்ளத்தில் அமானிதங்கள், பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகின்ற பக்குவங்கள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், அது அப்படியே குறைந்து கொண்டே போகும். ஒரு பொக்களம் வந்தா அந்த பொக்களத்தை உடைச்சி பாருங்க, அதுல கொண்டும் இருக்காது. சும்மா தண்ணி கொஞ்சம் வெளியால வந்துடும், வெறும் தோல் தான் நிற்கும். நபிகளார் சொன்னாங்க, அந்த அமானிதம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? அது போன்ற பொக்களங்களாகத்தான் இருக்கும். சாதாரணமா புண்ணுக்கு பொக்களம் வரும்.
புண்ணுக்கு பொக்களம் வந்தா அதுளுக்கு ஒரு பாரமான ஒன்று தான் இருக்கும், ஒரு சேல் அல்லது கெட்ட ரத்தம் என்னமாலும் ஒன்றும் இருக்கும். ஆனால் அந்த தழும்பு இருக்குத்தானே, கெரகட்டன்ற தழும்பு இருக்குத்தானே, அதுள்ளுக்கு தண்ணியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணத்தை பாருங்கள். எந்த சக்தியும் இல்லாத, எந்த ஆற்றலும் இல்லாத பெயர் தாங்கி அமானிதங்கள் தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தப்படுகின்ற காலத்தை பற்றி சொன்னார்கள். ஃபயுஸ்பிஹுன் நாசு யதபாயஊன், மனிதர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய ஆரம்பிப்பார்கள், மனிதர்கள் ஒப்பந்தங்களில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். எப்படி மாறிவிடுவார்கள் தெரியுமா? ஃபலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானா, அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுகிற எந்த ஒரு மனிதனையும் கண்டுகொள்ள முடியாது. அப்படி ஒரு காலம் வருமாம். அல்லாஹு அக்பர். அந்த நேரத்தில் சொல்லப்படுமாம், இன்னஃபி பனி ஃபுலான் ரஜுலன் அமீனன், இந்த சமூகத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், நம்பகமான மனிதர், அமானிதத்தை பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிற மனிதர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தேடி போய் பார்த்தால் வமா ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் ஈமான், அவனுடைய உள்ளத்துல கடுகளவும் ஈமான் இருக்காதாம். என்ன சொல்ல வராங்க தெரியுமா? என்ன சொல்ல வராங்க? ஈமான் உள்ளவர்களிடத்தில் அமானிதம் ஜீரோ, ஈமான் இல்லாதவர்களிடத்தில் என்ன செய்யும்? அமானிதம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, எனக்கு முன்னால் பேசும் பொழுது சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள், வழிகேடர்கள், ஷிர்க்கிலும் பித்அத்திலும் குஃப்ரிலும் ஊறி போனவர்கள் ஓரளவுக்கு பொறுப்பை சரியா செய்றாங்க. ஆனால் சத்தியத்தில் நிலைத்திருப்பவர்கள், ஈமானுக்காக போராடக்கூடியவர்கள், அல்லாஹு அக்பர், என்னுடைய வயதுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்ட குறுகிய காலத்துக்குள் முடிபழுத்த ஆலிம்களை சந்தித்திருக்கிறேன், குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்டவர்களை சந்தித்திருக்கிறேன். எங்களுக்கு தலைவர் அவசியம் இல்லை, எங்களை வழிநடாத்துங்கள் என்று சொல்லி இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று வரைக்கும் தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுக்கு சரியான பாதையை காட்டுவதற்கு குர்ஆன் சுன்னா இருந்தாலும் எங்களை நெறிப்படுத்துவதற்கு எங்களுக்கென்று ஒரு தலைவர் இல்லையே என்ற ஒரு ஆதங்கம் அடிமனதில் ஆங்காங்கே கஷ்டத்தையும் வருத்தத்தையும் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. என்ன யோசிக்கிறோம்? அன்பாண்டவர்களே, ஒரு காலத்தில் குர்ஆன் சுன்னாவுக்காக போராடினார்கள், சத்தியம் நிலைக்க வேண்டும் என்று போராடினார்கள். இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய பெயரை வைத்துக்கொண்டு பிரிந்து போக ஆசைப்படுகிறார்கள். ஒன்றுபட தயாரில்லை, ஒற்றுமையை நோக்கி வர தயாரில்லை. வீணான சாக்குகளையும் போக்குகளையும் காரணங்களையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்வதை செய்யுங்கள், நாங்கள் எங்களுடைய போக்கிலே போகிறோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அமானிதத்தை உணராத காலத்திலேதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ஈமான் உள்ளவர்களா? நாங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களா? உண்மையிலே குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிப்பவர்களா? அந்த சஹாபாக்கள் குர்ஆனில் இருந்து தான் அமானிதத்தை விளங்கினார்கள், சுன்னாவில் இருந்து தான் அமானிதத்தை விளங்கினார்கள். அந்த அமானிதத்தை புரிந்து கொண்டு யார் தலைவராக நியமிக்கப்படுகிறாரோ அவர் மீது சாட்டப்பட்ட பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவர்களை யார் தலைவர்களாக நியமிக்கிறார்களோ அவர்கள் மீதுள்ள பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அன்பாண்டவர்களே, தலைவரை தேர்வு செய்வதுதான் எங்களுடைய வேலையா? அதுக்கு வராதிங்க சகோதரர்களே. தலைவரை தேர்வு செய்த பிறகுதான் பொறுப்பு இருக்கிறது. தலைவர் எப்பொழுதும் தன்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய மக்களோடு சார்ந்திருக்க வேண்டும், தன்னுடைய மக்களோடு சார்ந்திருக்க வேண்டும். மக்கள் எப்பொழுதும் தலைவரோடு சார்ந்திருக்க வேண்டும். இந்த அமானித மோசடிகள் நடைபெறாததுதான் இந்த குர்ஆன் சுன்னாவாதிகள் பல கட்டத்தில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்று இந்த மஜ்லிஸில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு முன்னால் பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களுடைய அங்கீகாரத்தோடு ஒரு தலைவர் உருவாக்கப்பட்டார். ஆனால் அந்த தலைவரை மாற்றுவதற்கு பொதுமக்களின் அங்கீகாரங்கள் பெறப்பட்டது குறைவு. தலைவரை மாற்றுவதற்கு பொதுமக்கள் அமலைக்கப்படவில்லை. தலைவரை எடுப்பதற்கு மஷூரா, தலைவரை மாற்றுவதற்கு மஷூரா இல்லை. இது யாருடைய சுன்னா? இது யாருடைய நடைமுறை?
ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு தலைவர்கள் புரியாத ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஊர் மக்கள் சேர்ந்து என்னை தலைவராக ஆக்குகிறார்கள். ஏண்ட இஷ்டத்துக்கு எனக்கு விலகி போக இயலாது. தலைவர் என்ன செய்யறது? கடிதத்தை எழுதுறது, நிர்வாகிகள்ட கையில் கொடுத்து தான் எஸ்கேப். இந்த அமானித மோசடி செய்ய இயலாது. எந்த மக்கள் என்னை தலைவராக போட்டார்களோ அந்த மக்களுக்கிட்டத்தான் நான் பொறுப்பை கொடுக்கணும். இதை ஒவ்வொரு தலைவரும் விளங்கணும். இதை விளங்கினவங்க தான் தலைவராக வர உருப்படியானவங்க. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு என்ன நிர்வாகி ஒரு தலைவர் வருகிறார், தனக்குரிய செக்ரட்டரியை தேர்வு செய்கிறார், தனக்குரிய பொருளாளரை தேர்வு செய்கிறார். அவங்க என்ன செய்யலாம்? தலைவருக்கு கடிதம் கொடுக்கலாம், நான் ஒதுங்கிக்கொள்றேன் என்று. ஆனால் தலைவரை பொறுத்தவரையில் எந்த சமூகம் அவரை தலைமை பீடத்தில் வைக்கிறதோ அதே சமூகத்தின் முடிவோடு தலைமை பதவியை கொடுப்பதுதான் தலைமைத்துவத்துக்கு செய்கின்ற அமானிதம் என்பதை தலைவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்காத வரையில குர்ஆன் சுன்னாவை பேசுகிற சமூகம் உருப்படாது. இதுவும் தோல்வியில் அடையும். அப்படியே போனால் கூட்டுவதற்கு மட்டும் மஷூரா, கலைப்பதற்கு மஷூரா இல்லை. சாதிப்பதற்கு மட்டும் மஷூரா, வேறெதற்கும் மஷூரா இல்லை என்றால், பணம் சேகரிப்பதற்கு மஷூரா, பணத்தை செலவழிப்பதற்கு மஷூரா இல்லை என்றால் எதற்கு இந்த மஷூரா? இது அமானித மோசடி. என்ன மக்களை கூப்பிட்டு மஷூரா பண்ணி சல்லியை சேர்க்கிறது, தனக்கு நினைச்ச மாதிரி தண்ட சல்லி மாதிரி செலவழிக்கிறது. இது அமானித மோசடி. அன்பான், இதுதான் இன்றைக்கு என்ன நடக்கிறது? எல்லா மட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அமானிதம் என்ற அந்த பொறுப்பு எந்த வடிவத்தில் எங்களுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டாலும் அந்த விடயத்தில் நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை தலைவராக வைக்கிறீர்கள். சொன்னார் எனக்கு முன்னால் பேசிய ஷேக் முகமது அவர்கள், தலைவரிடத்தில் தவறு கண்டால் தலைவரிடத்தில் பேசுவதில்லை, உள்ள பிரமுகர்களிடத்தில் எல்லாம் பேசுவது. தலைவர் அப்படிப்பட்டவர். இது அமானித மோசடி. இது அமானித மோசடி. நீங்கள் விரும்பி தேர்வு செய்த தலைவர் தவறு செய்கிற பொழுது நேரடியாக அவரைத்தான் அணுக வேண்டும். அவர் சார்ந்திருக்கிற நிர்வாகத்தை அணுக வேண்டும். அவருக்கு கீழால் போட்டிருக்கின்ற மசூரா சபையை அணுக வேண்டும். அவரை விமர்சித்து தீர்வது, அவருக்கு எதிராக அமானித மோசடி செய்வது என்பதை மக்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, என்னதான் அமானிதத்தை பற்றி பேசினாலும் நம்ம இருக்கிற காலம் அமானித மோசடிக்குரிய காலம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா துய்யிஅத்தில் அமானா ஃபந்ததிரி ஸாஅ. இதா துய்யிஅத்தில் அமானா ஃபந்ததிரி ஸாஅ. அமானிதம் மோசடி செய்யப்பட்டால், அமானிதத்திற்கு துரோகம் இழைக்கப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்கள், இன்றைக்கு யாரை நம்பலாம்? ஆலிம்களை நம்பி பின்னால் போகலாமா? தன் பக்கம் மக்கள் சேர்ப்பவர்களாகத்தான் ஆலிம்கள் இருக்கிறார்கள் என்றால் குர்ஆன் சுன்னா ஒரு பக்கம் போகிறது. தன் பக்கம் மக்கள் இருக்கிறார்களா என்பதில் கவனம் செலுத்தினால் இது அமானித மோசடி இல்லையா? ஒரு ஆலிம் குர்ஆன் சுன்னாவை மக்களுக்கு மத்தியிலே வைக்கிறார், அந்த ஆலிம் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் இது அமானித மோசடி இல்லையா? அன்பாண்டவர்களே, ஒரு பள்ளி நிர்வாகம், அன்பாண்டவர்களே, நிர்வாகம் ஒரு மனிதனுடைய கையிலே ஒப்படைக்கப்படுகிறது என்று சொன்னால் நிர்வாகத்துக்கு வரும் வரையில தான் மக்கள், வந்த பிறகு இவர் சர்வாதிகாரி. இது அமானித மோசடி இல்லையா? பள்ளியை நிர்வகிப்பவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள், ஊர் மக்கள் யாருமே பேசுவதில்லை, உலமாக்கள் தட்டி கேட்பதில்லை. இது அமானித மோசடி இல்லையா? எத்தனை அமானித மோசடி குர்ஆன் சுன்னாவுக்கு நடக்குது. அன்பாண்டவர்களே, ஆலிம்களுக்கு முன்னால் ஃபத்வா கேட்க ஆசைப்படுகிறார்கள். ஆலிம்கள் தவறு விடுகிற பொழுது அவர்களை தட்டி கேட்க வெட்கப்படுகிறார்கள் என்றால் இது அமானித மோசடி இல்லையா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு யார்? இஸ்லாமிய உம்மத்தின் இரண்டாவது ஆட்சி தலைவர். தன்னுடைய மஷூரா சபையிலே பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். ஹுர்ர் இப்னு கைஸ் என்ற நபித்தோழரின் குடும்ப உறவு. வந்து சொல்கிறார், அமீருல் முஃமினோடு கொஞ்சம் பேச வேண்டும், அவகாசம் எடுத்து தாருங்கள். என்ன செய்கிறார்? இந்த நபித்தோழர் அனுமதி எடுத்து கொடுக்கிறார். வந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, உமரே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அநியாயம் செய்கிறவனை பார்த்து நீதமாக நடண்டா அது நியாயம், நீதம் செலுத்துகிற மனிதனை பார்த்து நீதமாக நடண்டா அது அநியாயம். உமர் ரதியனுடைய இயல்பு, யார் தவறு செய்தாலும் தண்டிப்பார்கள். தடியை எடுத்துக்கொண்டு எழும்பினார்கள். புகாரியிலே வருகிற செய்தி,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடம் ஏறுகிற பொழுது வயசெத்தனை? 50 வயதை தாண்டி முடிவழுத்த பருவத்திலே வாழ்ந்தவர். இந்த ஹுர்ர் இப்னு கைஸ் என்பவர் யார் தெரியுமா? இளைஞன், ஒரு வாலிப நபித்தோழர். நம்ம இன்றைக்கு 2 ஹதீஸ சொல்லி பயான் பண்ணிட்டு ஒரு ஆலிமாவினா அவர் தவறு செஞ்சோ அவர்கிட்ட போய் பேசலாமா, அவரை திருத்தலாமான்னு நம்ம இது அமானித மோசடி. ஆனால் அந்த ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன் மீதுள்ள பொறுப்பை, தன் மீதுள்ள கடமையை சரியாக உணர்ந்தார்கள். எழும்பி சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, முஹம்மது நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஹுதில் அஃவ வஅமுர் பில் உருஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். மன்னிக்கின்ற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டு, நல்லதை எடுத்து சொல்லிக்கொண்டு, மடையர்கள் செய்கிற காரியத்தை புறக்கணித்து விடுங்கள். அல்லாஹு அக்பர். இளைஞன் அறிவுரை சொல்கிறார். வயது முதிர்ந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தின் அமீருல் முஃமினீன் அப்படியே ஆசனத்தில் அமருகிறார். இதுதான் தலைவருக்குள்ள இலட்சணமும், தலைவரை அங்கீகரிக்கின்ற சமூகத்துக்குள்ள இலட்சணமும். இது நடந்தா குர்ஆன் சுன்னா பேசுறதுல பிரச்சனை வருமா? நான் கேட்க, ஒரு நாளும் பிரச்சனை வராது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஆலிம்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு மேய விரும்புகிறார்கள். ஆலிம்களுக்கு பின்னால் கேள்வி கேட்கின்ற உலமாக்கள் அவர் போற போக்கில் போகட்டும் என்று விடுறதுதான் சகோதரர்களே மிகப்பெரிய அமானித மோசடி, மிகப்பெரிய அமானித மோசடி. நான் உங்களுக்கு முன்னால் மிம்பர் மேடையில் ஏறி பயான் செய்வுகிறேனா? என்ற பயான கேட்கிறது மட்டுமில்லை உங்களோட கடமை. மிம்பரில் ஏறி பயான் நிகழ்த்துகிற நான் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக நடந்தால் என்னை தட்டி கேட்பது உங்களுடைய கடமை, அமானிதம். இதுல நீங்க பொடுபோக்கு செய்தால் இது மறுமை நாளின் அடையாளம், சாதாரணமான பிரச்சனை அல்ல. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த 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 பொறுப்பின் விஷயத்தில் தலைவராக வரக்கூடியவர் எப்பொழுதும் மக்களை விட்டும் தூரமாக கூடாது, சர்வாதிகாரக்கூடாது, தன்னுடைய இஷ்டத்துக்கு முடிவெடுப்பவராக இருக்கக்கூடாது. இரண்டாவது கட்டம், தான் தேர்வு செய்த தலைவர், தான் தேர்வு செய்த நிர்வாகி, தான் தேர்வு செய்திருக்கின்ற உலமாக்கள் தவறு விடுகிற பொழுது நேரடியாக அணுகி சட்ட மூலமாக அதற்கு தீர்வு எடுப்பதன் மூலம்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு ஒரே பணியில் என்ன செய்யலாம், பயணிக்கலாம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பயணம் தோல்வியடையும் என்பதில் நானும் நீங்களும் சந்தேகமல்ல, உறுதிப்பட வேண்டும். எனவே சகோதரர்களே, 2 சாராரும் தன் மீதுள்ள பொறுப்பை சரியாக உணர்ந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிப்பதற்கு அதுதான் காரணம். அன்பார்ந்தவர்களே, முன்னால் விட்ட தவறு மீண்டும் வரக்கூடாது. சில பேர் ஹதீஸ சொல்றாங்க, லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஃமின் ஒரே பொந்துக்குள் 2 விடுத்தம் விழமாட்டான். உண்மைதான், உண்மைதான். ஆனால் விழ வைக்கிறவங்கள நம்ம இருக்கவும் கூடாது. அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? ஒரு கட்டம் இலங்கையிலே திருப்திகரமான தஅவா பணி போனது. எப்படி போனது? நாங்கள் தஅவா களத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டோம். இத்திஹாது அஹ்லி தௌஹீத் இலங்கையிலே மிகப்பெரிய குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு இஜ்திமாவை நடத்தி காட்டியது. அன்பார்ந்தவர்களே, அங்கே விடப்பட்ட தவறு என்ன? அங்கே விடப்பட்ட தவறு என்ன? அது போன்ற தவறுகள் உலமாக்கல் மட்டத்திலே இன்றைக்கும் நடக்குமாக இருந்தால் இந்த முயற்சி இன்றைக்கு நல்ல முறையில் நடந்தாலும் நாளைக்கு தோல்வி அடையும். ஏன்? உலமாக்கள் தவறு செய்யும் பொழுது முகத்துக்கு பேசுறதில்லை, சுட்டி காட்டுறதில்லை. அமீர் தவறு செய்யும் பொழுது, தலைவர் தவறு செய்யும் பொழுது பேசுறதில்லை. எல்லாரும் முன்னால பூசி மொழுகிறது, பின்னால விமர்சித்து திரிகிறது. இது போன்ற அமானித மோசடிகள் நடக்குமாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய பயணம் தோல்வி அடையும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதுமே நானும் நீங்களும் மறுமையின் அடையாளமாக இருந்து விடக்கூடாது. எப்பொழுதுமே நானும் நீங்களும் மறுமையின் அடையாளமாக இருந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையின் அடையாளங்கள் அதிகமாக சொன்னாங்க. அந்த அடையாளங்களை நம்ம செஞ்சு மறுமையிட அடையாளமா போயிடக்கூடாது. உதாரணத்திற்கு, லதத்தபிஅன்ன ஸனன மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தின் கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம். நம்ம இதை இபாதத்துகளை நடவடிக்கையில தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர்களிடத்தில் இன்னொரு பலவீனம் இருந்தது, என்ன தெரியுமா? வகுலூபுஹும் ஷத்தா, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் முரண்பட்டு இருக்கும். ஆனா என்ன செய்வார்கள்? நல்ல புள்ள மாதிரி வாழ்வாங்க. இது யூதர்களுடைய கலாச்சாரம். நானும் நீங்களும் ஒன்றுபடுவதாக இருந்தால் வெளிப்படையாக ஒன்றுபட வேண்டும். யூதர்களை பின்பற்றி மறுமையின் அடையாளமாக மாறக்கூடாது.
என்ன முகத்துக்கு முன்னால அஸ்ஸலாமு அலைக்கும், முதுகுக்கு பின்னால இவனா? இது வரக்கூடாது சகோதரர்களே. தவறு செய்கிறோம், நேருக்கு நேர் பழகுவோம். உள்ளத்திலே முரண்பாடுகளையும் வைராக்கியங்களையும் விரோதங்களையும் குரோதங்களையும் வைத்துக்கொண்டு முகத்தளவில் ஒன்றுபட்டவர்களாக காட்ட நினைத்தால் இன்றைக்கு நல்லா போகும், நாளைக்கு அது வெடிக்கும். எனவே எப்பொழுதும் நானும் நீங்களும் மறுமையின் அடையாளமாக இருக்கக்கூடாது. அதே போன்றுதான் அமானித மோசடி செய்து நானும் நீங்களும் மறுமையின் அடையாளமாக மாறிவிடக்கூடாது. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், பெரும்பாலும் எல்லா பள்ளி நிர்வாகிகளும் தஅவா அமைப்புகளின் பொறுப்புதாரிகளும் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இது இந்த தலைமைத்துவம் உருவாக்கப்பட்டோ உருவாக்கப்படவில்லையோ உங்களுக்கு இந்த கடமை இருக்கிறது. நீங்கள் பொறுப்புதாரிகள் என்று சொன்னால் அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ரசூலுல்லாஹ் ஒரு சாரார மட்டும் சொல்லல, எல்லாரும் தான் சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள். நான் ஒரு தலைவரை நியமித்தால் தலைவர் எனக்கு பொறுப்புதாரி, நான் தலைவருக்கு பொறுப்புதாரி. இதை விளங்கணும். நானும் நீங்களும். நான் ஒரு பள்ளியை கட்டிவிட்டு அந்த பள்ளியை நிர்வகித்தால் நான் அந்த பள்ளிக்கும் பொறுப்புதாரி, எந்த சமூகத்துக்காக எந்த குர்ஆன் சுன்னாவுக்காக பள்ளியை கட்டினேனோ அதற்கும் பொறுப்புதாரி. இன்னைக்கு இந்த பொறுப்புகள் எல்லாம் பால்படுத்த பள்ளியை கட்டி கொடுக்கறதுல கவனமா இருக்கிறாங்க. கட்டி கொடுத்த பிறகு என்ன நடக்குதுன்றதுல பொறுப்பு இல்லை. கியாமத் நாளுடைய அடையாளங்கள், மறுமையின் வெளிச்சங்கள். அன்பார்ந்தவர்களே, அதனால சொல்கிறேன், தலைவர் நியமிக்கப்பட்டோ நியமிக்கப்படவில்லையோ எங்கள் மீது இருக்கின்ற பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகின்ற அல்லாஹ்வை பயந்து நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், மேய்ப்பாளர்கள். உங்களுடைய மேய்ப்பை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்ற அந்த ஹதீஸை மாத்திரம் என்ன செய்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எனவே சகோதரர்களே, பொறுப்புகள் என்பது பாரமானது, பொறுப்புகள் என்பது விசாலமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னை ஒரு பிரதேசத்துக்கு அமீராக ஆக்குங்கள், எனக்கு பொறுப்பு தாருங்கள் என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மனிதனையும் கடிந்து கொள்ள மாட்டார்கள், எந்த மனிதனையும் விரண்டோடுகிற அளவுக்கு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், அலா தஸ்ஸஅமிலுனி வாலியன் அவ் அமீரன். என்ன கேட்டாங்க? என்னை ஒரு தலைவராக, என்னை ஒரு பொறுப்புதாரியாக, என்னை ஒரு அமீராக நீங்கள் நியமிக்க கூடாதா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஃபதரப பியதிஹி அலா மன்கிபை. அபூதர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ற தோல்ல ஒரு தட்டு போட்டாங்க. தோல்ல ஒரு தட்டு போட்டுட்டு, யா அபூதர், அபூதரே இன்னக தஈஃபுன், நீங்க பலவீனமான மனிதரப்பா, உங்களால இந்த ஆட்சியை சுமக்க முடியாது, இந்த அதிகாரத்தை சுமக்க முடியாது. வ இன்னஹா அமானத்துன், அது அமானிதம், அது பொறுப்பு. வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமத்துன். பொறுப்புகள் சும்மா எடுத்துடலாம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொறுப்புகள் உலகத்தில் பொறுப்பாக இருக்கும், மறுமை நாளையில் கைசேதமாகவும் கேவலமாகவும் இருக்கும் சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன சகோதரர்களே? உலகத்தில் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பொறுப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பொறுப்பை உணர்ந்து நடங்க. இல்லைண்டா மறுமையில் மிகப்பெரிய கைசேதத்தையும் மிகப்பெரிய கேவலத்தையும் சந்திக்க வேண்டி வரும் என்பதைத்தான் நபிகளார் சொல்லிவிட்டு ஒரு விதிவிலக்கு போட்டார்கள். பொறுப்பு என்பது உலகத்திலே ஒரு சுமை, மறுமை நாளையில் கேவலமும் கைசேதமும். இல்லா மன் அகதஹா பிஹக்கிஹா, யாரெல்லாம் அந்த பொறுப்பை எடுத்து சரியான முறையில் நிறைவேற்றுக, பொறுப்பை சரியாக எடுத்து வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா, தன் மீதுள்ள கடமையை சரியாக நிறைவேற்றுகிறாரோ அந்த மனிதரை தவிர என்று சொன்னாங்க. அந்த மனிதர்கள் வெற்றி பெறுவாங்க. அந்த மனிதர்கள் அந்த பொறுப்புகளை வைத்தே கண்ணியப்படுத்தப்படுவாங்க. நபிகளார் சொன்னார்களா இல்லையா? சபஅத்துன், 7 மனிதர்கள் இருக்கிறார்கள். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளையில் அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு தன்னுடைய கண்ணியத்தை கொடுப்பான், தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். அந்த 7 கூட்டத்தவர்கள முதல் இடம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? இமாமுன் ஆதிலுன், நீதம் செலுத்துகின்ற ஒரு தலைவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை போடல,
அமீர் என்று சொல்லியோ, ஹலீஃபா என்று சொல்லியோ, சையீத் என்று சொல்லியோ ஒரு தனி மனிதன் அடையாளப்படுத்துறத போட இமாம் என்ற வார்த்தையை போட்டாங்க. இமாம் என்பது எல்லாருக்கும் பொருந்தும் சகோதரர்களே. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு முஃமினும் கேட்க வேண்டிய ஒரு துஆவை அல்லாஹ் காட்டி தருகிறான். இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள் கேட்க வேண்டிய ஒரு துஆ. என்ன துஆ அது? வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு இமாமாக என்னை ஆக்கிவிடு என்று ஒவ்வொரு மனிதனும் துஆ கேட்கணும். அப்படியானால் இமாம் என்ற வார்த்தை அர்த்தம் விசாலமானது. அன்பாண்டவர்களே, ஒரு அமைப்பை நிர்வகிப்பதாக இருந்தாலும் தலைமை தாங்குவதாக இருந்தாலும் அவருக்கும் இமாம் என்று சொல்லலாம். 5 நேரம் தொழுவிப்பதற்கு நீங்கள் சாட்டப்பட்டாலும் இமாம் என்று சொல்லலாம். எந்த பொறுப்பில் இருப்பவருக்கும் இமாம் என்ற வார்த்தையை சொல்லலாம். உங்களுக்கு பொறுப்புகள் சாட்டப்பட்டு அந்த பொறுப்பிலே நீதமாக நடக்கின்ற தலைவர்களாக நீங்கள் இருந்தால் படைத்தவன் அல்லாஹ்வுடைய கண்ணியம் எந்த அளவு விசாலமானது தெரியுமா? தலை உச்சியிலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு வியர்வை மனிதனின் உடம்பை தாண்டி 70 முழங்களுக்கு கீழால் வடிந்து நிரம்புகிற பொழுது படைத்தவன் அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துகின்ற அந்த மகத்தான கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ளலாம். யார்? இமாமுன் ஆதிலுன். எனவே சகோதரர்களே, பொறுப்புக்கு வருபவர்கள் மீது இஸ்லாம் சொல்கிறது பொறுப்பை மறந்து இருந்து விடக்கூடாது. தன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அந்த மக்களை மறந்து இருந்து விடக்கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நீதமாக நடக்கும் பொழுது அவன் மறுமை நாளில் கண்ணியப்படுத்துகிறான் என்ற சிறப்பை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் இந்த இடத்திலே ஒருவர் பொறுப்பு சாட்டப்படுகிறார். ஒருவருக்கு குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற மக்களை கண்ட்ரோல் பண்ணுகிற அல்லது குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற அந்த மக்களை வழிநடாத்துகின்ற உலக விவகாரங்களில் கட்டுப்படுத்துகின்ற அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பு சாட்டப்படுகிறது. ஒரு பொறுப்பு சாட்டப்படுகிறது. அந்த பொறுப்பில் அவர் கீழுள்ள மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் மறுமையில் கேவலத்தை அடைவார், மறுமையில் அவர் கைசேதத்தை அடைவார் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பொறுப்புகள் கிடைப்பது சாதாரணமானதல்ல. அந்த பொறுப்புகள் கிடைத்தவுடனே தன் மீதுள்ள மக்களை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதினூடாகத்தான் மறுமை நாளையிலே வெற்றி பெற முடியும் என்ற அந்த பாடத்தையும் அந்த பக்குவத்தையும் நபிகளாருடைய சுன்னாவிலிருந்து நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, பொறுப்பு சாட்டப்படுகிற மனிதர்களுடைய விடயத்தில் இஸ்லாம் எந்த அளவு கவனம் செலுத்துகிறது என்று சொன்னால், அது எந்த வடிவத்தில் வந்த பொறுப்பாக இருக்கலாம், எந்த வடிவத்தில் வந்த பொறுப்பாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிஸ்தஅமல்னாஹு மின்கும் அலா அமலின், உங்களில் நாங்கள் ஒரு அமலுக்கு உங்களை பொறுப்பு சாட்டினால், ஒரு வேலைக்கு பொறுப்பு சாட்டினால், நல்லா விளங்கிக்கங்க, எந்த வேலையாக இருக்கலாம், உங்களை பொறுப்பு சாட்டிய பிறகு ஃபகதம்னா மிஹியத்தன் ஃபமா ஃபௌகஹு, அவருக்கு சாட்டிய அந்த பொறுப்புல ஒரு ஊசியை விடவும் என்ன தரம் குறைந்த ஒன்றை அவர் மறைத்தாலும் கான குலூலன் யதி பிஹி யௌமல் கியாமா, அது மிகப்பெரிய ஒரு சதிமோசமாக அமையும். மறுமை நாளையில் அதை எடுத்துக்கொண்டு வர வேண்டி வரும். விளங்குதா? பொறுப்பு சாட்டப்பட்ட ஒன்றுல நீங்கள் துரோகம் இழைத்தால், நீங்கள் சமூகத்தை ஏமாற்றினால், நீங்கள் சமூகத்துக்கு அநியாயம் செய்தால் மறுமை நாளையில் அதே வடிவத்தில் கொண்டு வர வேண்டுமாம். ஃபகாம இலைஹி ரஜுலுன் அஸ்வது மினல் அன்சார், அன்சாரிகளைச் சேர்ந்த ஒரு கருப்பினத்து மனிதர் எழும்பி சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எனக்கு சாட்டின பொறுப்பு எடுத்துக்கங்க, என்னால செய்ய இயலான்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? சொல்றாங்க, நீங்க இப்படியெல்லாம் எச்சரிக்கை பண்றீங்க, என்னால் இந்த வேலையை செய்யலான்னு சொல்லும் பொழுது நபிகளார் சொன்னாங்க, வஅன அகூலுஹுல் ஆன், நான் இப்பொழுதும் அதை சொல்லுகிறேன். எப்படி? மனிஸ்தஅமல்னாஹு மின்கும் அலா அமலின், உங்களில் நான் யாரையாவது ஒரு பொறுப்புக்கு சாட்டி இருந்தால் ஃபல்யஜி பி கலீலிஹி வ பி கஸீரிஹி, கொஞ்சத்தையும் கொண்டு வரட்டும், அதிகமானத்தையும் கொண்டு. பொறுப்பை தூக்கி வீசிட்டு போக தேவையில்ல.
விளங்குதா உங்களுக்கு? சரியா செஞ்சிட்டா போதும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பொறுப்பை மாத்திரம் நானும் நீங்களும் சரியாக விளங்கி நடப்போமாக இருந்தால் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பயணம் இன்னும் என்ன செய்யும்? வெற்றி அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே சகோதரர்களே, மறுமை என்பது என்னையும் உங்களையும் விட்டு வைக்காது. மறுமை என்பது என்னையும் உங்களையும் விட்டு வைக்காது. இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற மனிதர்கள் உலகத்திலே படுகிற பாடு, அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ ஜமாத்துகள் ஷியாக்கள் கூட இந்த உலகத்தில் என்ன செய்றாங்க? அரசியல் மட்டத்தில் சக்தி பெற்று என்ன செய்றாங்க? பொதுவாகவே அசத்தியத்துக்கு உலகத்தில் ஒரு பலம் இருக்கும், அசத்தியத்துக்கு உலகத்தில் ஒரு கவர்ச்சி இருக்கும். சத்தியவாதிகளால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைதான் இருக்கும். ஏண்டா நம்ம ஒரு வகையில் யோசிக்க வேண்டியிருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதும் என்ன செய்யாது? பொய்யாகாது. ஹுதைஃபா, அதே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க தானே? என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம்கள் வழிகேடு கலந்த காலத்திலே வழிகேடு எது, நேர்வழி எது என்று வித்தியாசப்படுத்திக் கொள்ள முடியாத காலத்தை நாங்கள் அடைந்தால் என்ன செய்ய வேண்டும்? நபிகளார் சொன்னது, தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களின் கூட்டமைப்பையும் முஸ்லிம்களின் அமீரையும் என்ன செய்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்க, இமாமை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்வாங்க. அதனால தான் அவங்களுக்கு வழிகேடு வந்திருக்குது. ரெண்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். முழு ஹதீஸையும் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி முஸ்லிம்களின் கூட்டமைப்பு நானும் நீங்களும் உருவாக்கிய கூட்டமைப்புகள் அல்ல. ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் கூட்டமைப்பை இறுக்கி பிடிக்கணும். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்குமான தலைமைத்துவத்தை பற்றி பிடிக்கணும். அவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம்களுக்கென்ற ஒரு கூட்டமைப்பு, முஸ்லிம்களுக்கென்ற ஒரு தலைமைத்துவம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல தான் நானும் நீங்களும் மிக நிதானமாக இருக்க வேண்டிய இடம். குர்ஆன் சுன்னாவை நிர்வகிப்பதற்கு ஒரு தலைவரை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதற்கு இஸ்லாம் அதிகாரம் தரவில்லை. உலக விவகாரங்களை நிர்வகித்துக் கொள்வதற்கு, சமூகத்திலே வருகின்ற பிரச்சனைகளை முடித்துக் கொள்வதற்காக ஒரு தலைவரை தேடுறாங்க. நம்ம ஒரு பிரச்சனையை கொண்டு போன உங்களோட தலைவர் யாரப்பான்னு கேட்கிறாங்க. இதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? உருவாக்க வேண்டி இருக்கிறதுண்டா நிர்வாக கட்டமைப்புக்கு நம்ம எல்லா அமைப்பிலும் என்ன செஞ்சிருக்கிறோம்? நிர்வாகங்களை வச்சிருக்கிறோம். இல்லாம மார்க்க விவகாரத்துக்கு ஒரு தலைவரை உருவாக்குவதாக இருந்தா ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கான ஒரு தலைமைத்துவம் இல்லையா, ஒரு கூட்டமைப்பு இல்லையா? ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக்க குல்லஹா, ஃபிரக்குகள் இருக்கும். ஃபிரக்குன்றது என்ன? ஒரு தலைவரை கொண்டும் நிர்வாகிகளை கொண்டும் உருவாகக்கூடியது ஃபிரக். அந்த எல்லா கூட்டமைப்புகளை விட்டும் நீ பிரிந்து போ. ஓண்ட ஈமான பாதுகாக்கிறதுக்கு மௌத்து வரல் என்ன செஞ்சிக்க? ஒரு மரத்தின் வேரை இறுக்கி பிடித்து கொண்டாவது பாடுபடுன்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே சகோதரர்களே, எங்கள் மீதுள்ள கடமை சத்தியத்தை நோக்கி பயணிப்பது, எங்கள் மீதுள்ள கடமை மறுமை வெற்றியை நோக்கி பயணிப்பது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே சகோதரர்களே, ஒரு தலைவர் வந்தால் விளங்கிக் கொள்ள வேண்டும், உலக விவகாரங்களில் எங்களை முறையாக கையாளுகிறாரா, சரியாக நிர்வகிக்கிறாரா, அவரை விடுங்க. சில நேரம் மார்க்க விவகாரங்களில் அவர் ஒரு கருத்தில் இருக்கலாம், பொதுமக்கள் இன்னொரு கருத்தில் இருக்கலாம், தலைவர் ஒரு கருத்தில் இருக்கலாம், இன்னொரு ஆலிம் ஒரு கருத்தில் இருக்கலாம். கருத்து சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். வழிகேடுகள், ஷிர்க்குகள், பித்அத்துகள் வராத வரையில் அந்த கருத்து வேற்றுமைக்கு அனுமதி கொடுத்து போக வேண்டுமே அல்லாமல் மார்க்க விவகாரத்திலும் நான் தான் உனக்கு தலைவர் என்கின்ற ஒரு நிலை வருமாக இருந்தால் இந்த தலைமைத்துவம் இன்றைய உலகத்தில் உருவாக்கப்படக்கூடாது. இன்னொரு விடயத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். நம்ம நிறைய இடத்துல ஆட்டம் கண்டு போறது என்ன தெரியுமா? எல்லா ஜமாத்துகளையும் எடுத்துக்கொண்டால் அமீர் இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் அமீர் இல்லை, நம்ம வடிகட்டு போயிட்டோமாம். அன்பாண்டவர்களே, மிக தெளிவாக விளங்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கின்றன. அதிலே இஸ்லாம் ஒரு மதம், ஒரு மார்க்கம், ஒரு கொள்கையை கொண்டது, ஒரு வழிகாட்டலை கொண்டது. உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு உலக தலைமைத்துவம் இருக்குது, யூதர்களுக்கு இருக்குது, இந்துக்களுக்கு இருக்குது, பௌத்தர்கள் மிக குறைவாக வாழ்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் ஷியாக்கள் தலைமைத்துவம், காதியானிகள் தலைமைத்துவம், எல்லா வழிகட்ட அமைப்புக்கும் தலைமைத்துவம் இருக்குது. ஆனால் சுன்னிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட
அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சரியாக ஈமான் கொண்ட அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு தலைமைத்துவம் இல்லை என்றால் அது அசத்தியம் என்பதன் அடையாளமா? இல்லை சகோதரர்களே. கியாமத் நாளுடைய அடையாளமே இஸ்லாமிய உம்மத்து தலைமைத்துவம் இல்லாமல் இருப்பதுதான். அதே போன்றுதான் முஸ்லிம்களுக்குள் எடுத்துக்கொண்டால் எல்லா ஜமாத்துக்கும் தலைவருக்கு, வழிகட்ட எல்லா அமைப்புகளுக்கும் தலைமைத்துவம் இருக்கிறது. இதிலே குர்ஆன் சுன்னாவை முறையாக விளங்கி, குர்ஆன் சுன்னாவை சரியாக விளங்கி பயணிக்கக்கூடிய தௌஹீது ஜமாஅத்துக்கு தலைமைத்துவம் இல்லை என்று சொன்னால் சத்திய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் இல்லை, சத்திய கொள்கை தௌஹீதுக்கு தலைமைத்துவம் இல்லை என்றால் ஆன்மீக தலைமைத்துவம் இன்றைய உலகத்தில் வர முடியாது என்பதுதான் நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு பகுதி என்பதையும் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனவே சகோதரர்களே, எங்களுடைய உலக விவகாரங்களை, சட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு தலைமைத்துவ தேர்வு என்று சொன்னால் இதிலே தலைவருடைய வேலையை செய்ய வேண்டும், தலைவரை தீர்மானிக்கின்ற மக்கள் அவர்களுடைய வேலையை செய்ய வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் தலைவர் மஷூரா இல்லாமல் முடிவெடுப்பவராக இருக்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஒரு பக்கத்தை தானே பேசுறது, என்ன பக்கம்? ஒரு கருப்பினத்தவர் உங்களுக்கு சாட்டப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்படுங்க, இதை பேசுறதுல கவனமா இருக்கிறோம். ஆனால் அமீராக இருந்த ரசூலுல்லாஹ், ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் தலைவராக இருந்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்களின் மஷூராவை கேட்டு மஷூரா மாத்தினாங்களா இல்லையா? பத்ரு யுத்தத்துக்கு போறாங்க, சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன மஷூராவுக்கு அமைய என்ன செஞ்சாங்க? மாத்திக்கிட்டாங்க. ஏன்? தலைவர் எப்பொழுதும் மஷூராவோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் உத்தம நபி முஹம்மது நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? என்ன? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்பி. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் மென்மையாக இரக்கத்தோடு நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுத்தவராக வன்னெஞ்சம் கொண்டவராக இருந்தால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி இருப்பார்கள். இது முஹம்மது நபி அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள், ரஹ்மத்து. நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன காட்டி கொடுத்தான் அல்லாஹ்? நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் அவர்களோடு நீங்கள் மஷூரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள். அந்த ஆலோசனையில் ஒரு முடிவு வந்துவிட்டால் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள் என்று சொல்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த சுன்னா இந்த தலைமைத்துவத்துக்கு கீழால் நிறைவேற்றப்படும் காலமெல்லாம் நிம்மதியாக வெற்றியை நோக்கி போகலாம். இது நிகழவில்லை என்று சொன்னால் அப்பொழுது நாங்கள் தோல்வியை நோக்கி போக வேண்டும். மஷூராவின் அடிப்படையிலே, ஆலோசனையின் அடிப்படையிலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது எந்த பெரிய அமீராக இருந்தாலும், எந்த சிறிய அமீராக இருந்தாலும் அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதற்கு கட்டுப்படும் காலமெல்லாம் நானும் நீங்களும் வெற்றியை நோக்கி போகலாம், இல்லை என்றால் தோல்வியை நோக்கி போக வேண்டி வரும். எனவே சகோதரர்களே, தலைவராக வரக்கூடியவர்கள் தலைவர்களின் பொறுப்புகளையும், நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் நிர்வாகிகளின் பொறுப்புகளையும், அந்த நிர்வாகத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பொறுப்புகளையும் சரியாக உணர்ந்து அதை சரியாக நிறைவேற்றி சென்றால் நிச்சயமாக உலகத்திலும் வெற்றி பாதையில் பயணிக்கலாம். மறுமை நாளையிலும் படைத்தவன் அல்லாஹ்வுடைய இலேசான விசாரணைக்கு முகம் கொடுத்து மறுமை நாளையில் வெற்றி பெறலாம் என்ற இந்த அடிப்படை தத்துவத்தை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக்கொண்டு பொறுப்புகளை உணர்ந்த நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.